இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களே, ஆண்டவராகிய இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நேற்று தினத்திலே நாம் ஆண்டவர் ரட்சிப்புக்காக என்ன செய்தார், நாம் எப்படிப்பட்டவர்கள், ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், நாம் ரட்சிக்கப்படும்படி ஆண்டவர் செய்த காரியம் என்ன, அவர் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று பார்த்தோம். இந்த நாளிலே ரட்சிப்புக்காக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ரட்சிப்பு என்பது இறைவன் மட்டும்தான் செய்ய முடியும். இந்த ரட்சிப்பின் இந்த தொடர் பணியில் நம்முடைய கடமை என்ன என்று இன்றைக்கி சிந்திக்க இருக்கிறோம். கிறிஸ்துவானவர் நம்முடைய எல்லாருடைய பாவத்திற்காகவும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று பார்க்கிறோம். நம்முடைய எல்லா பாவங்களுக்காகவும் அவர் சிலுவையிலே ஜீவ பலியாக தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார், ரட்சிப்பை சம்பாதித்து விட்டார். அப்புறம் நான் ஏன் ஒவ்வொருத்தர்கிட்டையாக நம்ம சொல்லணும், நீங்கள்லாம் ரட்சிக்கப்படணும், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? இந்த கேள்வி நாம் ஏன் கேட்கிறோம்? கிறிஸ்துவானவர் நமக்காக மரித்து நமது பாவத்தை தீர்த்து விட்டது உண்டானால் அது எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட்டுருவாங்களா? அல்லது நம்ம எதுவும் ரட்சிப்புக்கு செய்ய வேண்டிய காரியம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்றால், ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த இலவச ரட்சிப்பை அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறதை நாம் பெற்று அனுபவிக்க நாம் செய்ய வேண்டிய காரியத்தை இன்று தியானிப்போம். ஆண்டவர் ஏற்கனவே செய்து முடித்து வைத்திருக்கிற இந்த காரியத்தை நாம் பல நேரங்களிலே நாம் ரட்சிப்பை உருவாக்குவதற்காக உலகத்தில் கேட்கிறோம், நம்மளை பாதுகாத்துக்கிடணும்ப்பா, எப்படியாவது நம்ம தப்பிச்சிடணும், இந்த பிரச்சனையிலிருந்து எப்படியாச்சும் வெளியே வந்துடணும் என்று பல்வேறு பாவ காரியங்களிலே அல்லது பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவதற்கு அலைக்கழிக்கப்படுகிறார்கள். பல்வேறு நபர்களை தேடி செல்லுகிறார்கள். இது மிகவும் துரதிர்ஷ்டவசமான ஒன்றுதான். நாம் ரட்சிப்பை சம்பாதிக்க முடியாது, ஆனால் நாம் அந்த ரட்சிப்பை, ஆண்டவர் சம்பாதித்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அது ஒவ்வொரு தனி நபரும் செய்ய வேண்டிய காரியம். ஒவ்வொரு தனி நபரும் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டுமாம்? அது மிகவும் எளிதாகவும் மிகவும் சாதாரண சிறிய காரியமாக தான் இருக்குது. கிறிஸ்து நமக்காக செய்ததை நம்பிக்கையினால் நாம் ஏற்றுக்கொண்டு நாம் விசுவாசிக்கும் போது அந்த ரட்சிப்பை நாம் அடைகிறோம். ஆண்டவர் எனக்காக ஜீவ பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். என்னுடைய பாவங்களை எல்லாம் அவர் சிலுவையிலே என்னுடைய பாவங்களை எல்லாம் நீக்கிவிட்டார். இரத்தம் சிந்தி அவர் தன்னை ஒரே பலியாக ஒப்பு கொடுத்து தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து பாவமில்லாத பரிசுத்தர் எங்களுக்காக பாவமானார் என்று நாம் இந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொள்வது தான், விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு நம்பி நம்மை ஒப்புவிப்பது தான் ரட்சிப்புக்காக நாம் செய்ய வேண்டிய காரியம். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆண்டவருடைய கிருபையினால், நம்முடைய விசுவாசத்தினால நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஆகவே தான் பவுல் சிறைச்சாலையில் இருக்கும்போது ஆண்டவர் அந்த சிறைச்சாலையிலிருந்து அவர்களை விடுவிக்கும் போது சிறைச்சாலை ஊழியர் பயந்து நடுங்கி அவர்களிடம் கேட்கிறார், ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுகிறதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது அவர்களுக்கு பவுல் சொன்ன பதில், இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31 வாசிக்கிறோம். ஆம், ரட்சிப்பு என்பது உங்கள் உடைய பங்கு என்ன? ரட்சிப்பில் நம்மளுடைய பங்கு என்ன? அது விசுவாசம் மாத்திரமே. ஒரு குழந்தையைப் போல ஆண்டவர் எனக்காக மரித்தார் என்பதை ஏற்றுக்கொள்வதுதான் விசுவாசம். இதற்கு மேலே வேற எந்த செய்கையும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் எப்படி நாம் விசுவாசிப்பது? விசுவாசம் என்பது உலக பிரகாரமாக நம்பிக்கை என்பது ஒன்றை பார்த்து அல்லது ஒரு செய்முறை மூலமாக அதை பார்த்து உணர்ந்து அனுபவித்து அதை சோதித்து நாம் நம்புகிறோம். எந்த ஒரு காரியத்தை கேள்விப்படுகிறோமோ அதை நாம்
கற்று தேர்ந்து அதை நம்புகிறோம். அதே போன்றுதான் சிலுவை பற்றிய செய்தியை நாம் சிலுவையிலே கிறிஸ்து நமக்காக மரித்த செய்தியை கேட்டு அறிந்து உணர்ந்து அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்வது, கிறிஸ்து நமக்காக செய்வதை கேள்விப்பட்டு நாம் அதை பற்றி கொள்ளும்போது ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் அந்தந்த ஆத்துமாக்களிடத்தில் அது பிறக்கிறது. ரட்சிப்புக்கான விசுவாசம் ஒவ்வொரு ஆத்துமாக்களிலும் பிறக்க வேண்டும். இந்த சத்தியத்தை, இந்த உண்மையை, கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்ற உண்மையை ஆத்துமா கேள்விப்பட்டு அது உண்மையாய் நாம் அதை பற்றி கொண்டு அந்த ஆத்துமாவுக்குள்ள அந்த விசுவாசமாகிய விதை விழுந்து அது வளர ஆரம்பிக்க வேண்டும். இவ்வித அறிவுதான் விசுவாசத்தின் ஆரம்பம். இந்த உலகத்தில் பல்வேறு காரியங்களுக்காக மக்கள் விசுவாசிக்கிறார்கள். இறைவன் உண்டென்று பிசாசு கூட நம்புகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் பல்வேறு காரியம் வேணும்னு சொல்லி ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க. ஒரு விடுதலை வேணும், ஒரு சுகம் வேணும், ஒரு பயணத்தில், ஒரு ட்ராவலில் ஒரு பாதுகாப்பு வேணும். இந்த விசுவாசம் அல்ல. கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார், என்னோட பாவங்களை எல்லாம் மன்னித்து எனக்கு இலவசமாக விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலையை, ரட்சிப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்ற அந்த விசுவாசம்தான் நம்ம ஆத்தும விசுவாசம். இந்த விசுவாசம்தான் நம்முடைய விதையாக இருக்கிறது. நம்ம எல்லோரும் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேதி நமக்கு இருக்கும். முதல் ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கும். இந்த அனுபவம் எப்படி வருகிறது? ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டோம், ஒரு ஆவிக்குரிய கூடுகையில் அல்லது ஒரு ஆலயத்தில் அல்லது ஒரு வீட்டில் அல்லது யாராவது ஒருத்தர் சுவிசேஷம் சொல்லும்போது அதை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் என்று அதோடு முடிந்து விடுவதல்ல. இந்த விசுவாசம் தீர்மானத்துடன் இருக்க வேண்டும். தீர்மானத்துடன் கூடிய விசுவாசம்தான், அதுதான் அந்த முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கும். பாவத்தை விட்டு மனம் திரும்பும்போது கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த விசுவாசம் நமக்குள்ளே வரும்போது அந்த பாவ உணர்வடைந்து அதிலிருந்து மனம் திரும்புகிற ஒரு அனுபவம் வேண்டும். ஆகவே தான் நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களில் இருக்கிறவர்களே, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களே, கிறிஸ்து தமக்காக மரித்தார் என்று கேட்டிருந்தும் அறிந்தும் அவர்கள் என்ன செய்யலை, இன்னும் தீர்மானம் செய்யாமல் பலர் இருக்கிறார்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள தீர்மானித்தும் பாவத்தை விட்டு வருவதற்கு மனமில்லாமல் காணப்படுகிறார்கள். இன்னும் அந்த விசுவாச வாழ்வுக்குள்ளாக அவர்கள் தங்களை அர்ப்பணிக்காமல் இருக்கிறாங்க. இன்னும் சிலருடைய நிலை பரிதாபமாக இருக்கிறது. அநேகர் பாவத்தை விட்டு மனம் திரும்ப மனமற்ற நிலையில் காணப்படுகிறாங்க. சத்தியத்தை அறிந்திருந்தும் பாவத்தில் வாழ்வதை வேதம் அவர்கள் பரிதாபத்துக்குரியவர்களாக சொல்லுகிறது. கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்கும் என்ற ரட்சிப்புக்கும் இடையே நிற்பது ஆண்டவரா அல்லது என்னுடைய சுய சித்தமா? ஆண்டவர் எனக்கு என்னுடைய ரட்சிப்புக்கு முதலாவதாக இருக்கிறாரா அல்லது என்னுடைய சித்தத்தை வைத்து? ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு வியாதியஸ்தனுக்கு ஒரு மருந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த மருந்து எடுத்தால் தான் சுகமாகும். அதே போல் ஆண்டவர் நமக்கு இலவசமாக கொடுத்த ரட்சிப்பை நம் ஏற்றுக்கொண்டால் தான் நமக்கு விடுதலை. இதை உணராமல் நாம் பல நேரங்களிலே காணப்படுகிறோம். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். நாம் அப்படிப்பட்ட ஆண்டவர், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த ஆண்டவர் நம்மை நோக்கி அவர் நம்முடைய இருதயத்தின் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். நாம் அவரை நோக்கி பார்ப்போமா? ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்த, இன்றும் நேசித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ரட்சிப்பை எங்களுக்காக சிலுவை பரியந்தம் ஆண்டவரை உம்மை தாழ்த்தி எங்களுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி இலவசமாய் சம்பாதித்த இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நாங்கள் மீது விசுவாசம் வைத்திருக்கிறோப்பா. இந்த விசுவாசம் என்னும் திறவுகோல் ஆண்டவரே எங்களுக்கு அந்த ரட்சிப்பை இலவசமாக கொடுக்கிறது. இந்த சீட்டை நாங்கள், விசுவாசம் என்னும் இந்த சீட்டை நாங்கள் ஆண்டவரை பயன்படுத்த
ஆண்டவர் இந்த விசாவை நாங்கள் பயன்படுத்த, இந்த திறவுகோலை நாங்கள் பயன்படுத்த, அதை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள அதை தீர்மானிக்கிறோம்ப்பா. இன்றிலிருந்து இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு தீர்மானத்தோடு, இனி பாவ வாழ்க்கை வேண்டாம், இனி பழைய வாழ்க்கை வேண்டாம், நான் என்னுடைய ஆண்டவரை நம்புகிறேன், நான் மரித்தாலும் வாழ்ந்தாலும் என் இயேசுவோடு தான் என்ற நம்பிக்கையோடு, தாவீது சொன்னபடி மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொன்ன அனுபவத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவரை எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசத்திலிருந்து வழிவிலகாதபடி நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள நீங்கள் உதவி புரிங்கப்பா. நீங்கள் எங்களை வழி நடத்துங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்மீது விசுவாசம் உள்ளவர்களாக அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.